இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. இன்றைய நம் ஒலிபரப்பு உங்களுக்கு வழங்க விருப்பன தடம் தந்த தகைமை, வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே. இயேசு கானானிய பெண்ணிடம், இஸ்ரேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். இஸ்ரேலரில் இயேசு குறிப்பிடும் காணாமல் போனவர்கள் யார்? இந்த இனத்திற்குள்ளேயே அந்நியராக்கப்பட்ட அனைவரும் என்ற புரிதல் வேண்டும். கலிலேயர், பெண்கள், ஏழைகள், மாற்றுத்திறனாளர்கள் போன்றோர் இஸ்ரேலரின் ஆளும் வர்க்கத்தால் ஒடுக்கப்பட்டிருந்தனர். இவர்கள் அச்சமூகத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டவர்கள். அவர்களுக்கான வாழ்வளிக்கும் செயல்களே இயேசுவின் பணிகளுள் முதன்மையாயிருந்தது. அவர்களை ஒன்றிணைப்பதிலும் இயேசு கவனம் செலுத்தினார். இறைவா, ஒன்றிணைக்கும் பணியில் நான் ஓரங்கட்டப்பட்டாலும் ஒதுங்கிடாமல் பணி தொடரும் மன உறுதி தாரும். வாரம் ஓர் அலசல். ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினம். உலக மக்கள் தொகை நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 11ஆம் தேதி உலகம் முழுவதும் சிறப்பிக்கப்படுகின்றது. இவ்வாண்டும் இவ்வாரம் வியாழக்கிழமை அன்று நினைவுகூரப்படுகின்றது. மக்கள் தொகை பிரச்சினைகள் மனித வாழ்க்கை மற்றும் வளர்ச்சியின் பல்வேறு அம்சங்களில் அவற்றின் தாக்கம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தால் இந்த நாள் உருவாக்கப்பட்டது. கடந்த சில 10 ஆண்டுகளாக உலக மக்கள் தொகையில் விரைவான அதிகரிப்பு பல்வேறு சவால்களுக்கு வழிவகுத்தது. இதனால் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது முக்கியமானது என்பதும் நோக்கப்பட்டது. குடும்ப கட்டுப்பாடு, பாலின சமத்துவம், வறுமை ஒழிப்பு, தாய்க்கும் சேய்க்கும் ஆரோக்கியம் மற்றும் மனித உரிமைகள் ஆகியவற்றின் முக்கியத்துவம் உள்ளிட்ட மக்கள் தொகை தொடர்பான கவலைகள் குறித்த மக்களின் விழிப்புணர்வை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த உலக மக்கள் தொகை தினம். ஐநாவின் கூற்றுப்படி உலக மக்கள் தொகையில் பெண்கள் 49.7 விழுக்காடாக உள்ளனர். இருப்பினும் மக்கள் தொகை கொள்கைகளில் அவர்களின் உரிமைகள் மீறப்பட்டு மக்கள் தொகை பற்றிய விவாதங்களில் பெண்கள் பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுகின்றார்கள். ஆனால் அதேவேளை குழந்தை பிறப்பு கால மரணங்கள் 2000ஆம் ஆண்டிலிருந்து 34 விழுக்காடு குறைந்துள்ளது. இருப்பினும் இந்த 21ஆம் நூற்றாண்டில் கூட கர்ப்ப காலத்திலும் குழந்தை பிறப்பின் போதும் ஒவ்வொரு நாளும் 800 அன்னையரின் உயிர் தேவையின்றி இழக்கப்படுகின்றது. உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11, 1989 அன்று துவக்கப்பட்டு இவ்வாண்டு, அதாவது 2024இல் உலகம் அதன் 35வது மக்கள் தொகை தினத்தை சிறப்பிக்க உள்ளது. மனிதன் விவசாயத்தை முதலில் கையில் எடுத்த கிமு 8000ஆம் ஆண்டில் 50 லட்சமாக இருந்த உலக மக்கள் தொகை 1804ஆம் ஆண்டு 100 கோடியாக உயர்ந்தது. 1930இல் 200 கோடி, 60இல் 300 கோடி, 74இல் 400 கோடி, 87இல் 500 கோடி, 98இல் 600, 2010 இறுதியில் 700, 2022இல் 800, இன்று 812 கோடி என உயர்ந்து 2037இல் 900 கோடியையும் 2058இல் 1000 கோடியையும் எட்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஏறக்குறைய 7 கோடியே 30 லட்சம் என்ற விகிதத்தில் மக்கள் தொகை பெருகி வருகின்றது.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் 4.2 பேர் பிறக்கின்றார்கள், 1.8 பேர் இறக்கின்றார்கள். 2050ஆம் ஆண்டில் உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 70 விழுக்காட்டினர் நகரங்களில் வாழ்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மக்களின் சராசரி வயது 32ஆக அதிகரித்துள்ளது. வரும் 2060ஆம் ஆண்டு 39ஆக உயரும். கடந்த 1960, 2000 வரையிலான காலகட்டத்தில் உலக மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 2 மடங்காக இருந்த நிலையில் தற்போது அது குறைந்துள்ளது. ஜூலை மாதம் 8ஆம் தேதி, அதாவது நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நாளில், இந்திய நேரம் நண்பகல் 12 மணிக்கு உலக மக்கள் தொகை 812 கோடியே 5 லட்சத்தை தாண்டியது. இந்த ஆண்டில் இதுவரை பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 6 கோடியே 96 லட்சத்து 50,000 தாண்டியுள்ளது. இறப்புகளின் எண்ணிக்கையோ அதே ஜூலை 7 கணிப்பின்படி 3 கோடியே 15 லட்சத்தை தாண்டியுள்ளது. அதாவது இவ்வாண்டின் இறப்புகள் பிறப்பின் எண்ணிக்கையை விட பாதிக்கும் குறைவாகவே, அதாவது மனிதனின் ஆயுட்காலம் அதிகரித்துள்ளது. மகிழ்ச்சியான செய்தியே. அதேவேளை இன்றைய நவீன உலகில் குழந்தை பிறப்பு விகிதமும் குறைந்து வருகின்றது. 1974ஆம் ஆண்டு உலகில் தற்போதைய எண்ணிக்கையில் பாதியே இருந்தனர், அதாவது 400 கோடி. அதே எண்ணிக்கை 2022ஆம் ஆண்டு 800 கோடியை எட்டியது. 48 ஆண்டுகளில் 2 மடங்காகிய மக்கள் தொகை தற்போதைய எண்ணிக்கையிலிருந்து 2 மடங்காக வேண்டுமெனில் 200 ஆண்டுகளுக்கு மேலாகும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. இப்போது ஆசியா பக்கம் கொஞ்சம் திரும்புவோம். ஆசியாவில் இன்று 475 கோடியே 30 லட்சத்திற்கு மேல் மக்கள் வாழ்கின்றனர். இது உலக மக்கள் தொகையில் 59.1 விழுக்காடு. அதற்கடுத்து அதிக மக்கள் தொகையை கொண்ட கண்டமாக ஆப்பிரிக்கா வருகின்றது. இங்கு உலக மக்கள் தொகையில் 18.2 விழுக்காட்டினரே வாழ்கின்றனர். அடுத்து ஐரோப்பாவில் உலக மக்கள் தொகையில் 9.2 விழுக்காடும், லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரேபியனில் 8.3 விழுக்காடும், வட அமெரிக்காவில் 4.7 விழுக்காடும், ஓசியானியாவில் 0.6 விழுக்காடும் உள்ளனர். இப்போது ஆசியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு என்று பார்த்தோமானால் முதலில் இந்தியாவும் அடுத்து சீனாவும் ஒன்றுக்கொன்று நெருங்கி தொட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் இன்று 144 கோடியே 20 லட்சமும், சீனாவில் 142 கோடியே 51 லட்சமும் மக்கள் உள்ளனர். உலக அளவில் எடுத்துக்கொண்டோமானால் இந்தியா மற்றும் சீனாவிற்கு பிறகு 34 கோடியே 18 லட்சத்தை கொண்டு அமெரிக்க ஐக்கிய நாடும், 27 கோடியே 98 லட்சத்தை கொண்டு இந்தோனேஷியாவும், 24 கோடியே 53 லட்சத்தை கொண்டு பாகிஸ்தானும் வருகின்றன. அடுத்து வரிசையாக நைஜீரியா, பிரேசில், பங்களாதேஷ், ரஷ்யா, மெக்சிகோ, எத்தியோப்பியா, ஜப்பான், பிலிப்பீன்ஸ், எகிப்து, கோங்கோ குடியரசு, வியட்நாம், ஈரான், துருக்கி, ஜெர்மனி, தாய்லாந்து ஆகியவை வருகின்றன. நம்மில் சிலருக்கு இப்போது ஒரு கேள்வி ஆர்வத்தின் பலனாக பிறக்கலாம். அதாவது, இதுவரை இந்த உலகில் எத்தனை கோடி பேர் வாழ்ந்துள்ளனர் என்ற கேள்விதான் அது. மனிதன் முழுமையடைந்து அறிவுடையவனாக இன்றைய மனிதனை ஓரளவு பிரதிபலிக்கும் வகையில் வாழத் துவங்கியது கிமு 50,000 ஆண்டிலிருந்து என கணிக்கப்படுகின்றது. மனிதன் பல லட்சம் ஆண்டுகளாக இவ்வுலகில் வாழ்ந்து வந்தாலும் கிமு 50,000 முழு மனிதன் என்ற கணக்குகள் துவங்குகின்றன. ஆகவே அந்த கணிப்பின்படி இன்று வரை இந்த உலகில் 10,600 கோடி மக்கள் பிறந்திருக்கலாம் என கணிக்கப்படுகின்றது. அப்படி பார்த்தோமானால் இன்றைய உலகில் இருப்பது மொத்த மக்களுள் 6 விழுக்காடுதான். ஆனால் சிலர் இந்த உலகில் வாழ்ந்த மக்களின் எண்ணிக்கை 4,500 கோடி முதல் 12,500 கோடி வரை இருக்கலாம் எனவும் கணிக்கின்றனர். உலகளவில் மக்கள் தொகை பெருக்கம் இடம்பெற்று வருவதால் இட நெருக்கடியும் அதிகரித்து வருகின்றது. 1955 1 சதுர கிலோமீட்டருக்கு 18 பேர் வாழ்ந்திருக்க இதுவே 2000ஆம் ஆண்டில் 41 என மாறி 2024
55 உயர்ந்துள்ளது. இதுவே 2025 ஆண்டில் 65 உயரும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. உலக மக்கள் தொகையில் 17.8 விழுக்காட்டை கொண்டிருக்கும் இந்தியாவில் 1 சதுர கிலோமீட்டருக்கு 481 பேர் வாழ்கின்றனர். இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் 36.3 விழுக்காட்டினர் நகர்களில் வாழ்கின்றனர். பங்களாதேஷிலோ 1 சதுர கிலோமீட்டருக்கு 1329 என்ற அளவில் மக்கள் வாழ்கின்றனர். இப்போது மக்கள் தொகை நாள் குறித்து சிந்திக்கும்போது தமிழக மக்களையும் கணக்கில் எடுப்போம். தமிழக மக்கள் தொகை 50 ஆண்டுகளில் 2 மடங்காக உயர்ந்துள்ளது. இந்திய நாட்டின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 ஆண்டு நடைபெற்றது. அதன் பிறகு 1881 ஆண்டு முதல் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகின்றது. 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2021 ஆண்டு நடைபெற வேண்டிய நிலையில் கொரோனா பரவல் காரணமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படாமல் உள்ளன. தமிழக மக்கள் தொகை 1901 1.92 கோடியாக இருந்தது. தொடர்ந்து 1951 3.01 கோடி, 1961 3.3 கோடி, 1960 முதல் 1970 வரையிலான காலகட்டத்தில் 22.3 விழுக்காடு அதிகரித்து 1971 4.11 கோடியாக இருந்தது. அதன் பிறகு தீவிர குடும்ப கட்டுப்பாட்டு திட்டங்களால் மக்கள் தொகை பெருக்கம் ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டதால் 1981 4.8 கோடியானது. தொடர்ந்து 1991 5.5 கோடி, 2001 6.24 கோடி, 2011 7.24 கோடியாக இருந்த தமிழக மக்கள் தொகை தற்போது 8 கோடியை கடந்திருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது தமிழகத்தின் நிலை. ஆனால் உலக அளவில் தமிழர்கள் பல்வேறு நாடுகளில் வாழ்ந்து வருகின்றனர். இந்தியா, இலங்கை உட்பட இன்று 29 நாடுகளில் தமிழர்கள் வாழ்வதாக தெரிய வருகின்றது. மலேசியா, சிங்கப்பூர், மொரீஷியஸ், குவாதலூப்பே ஆகிய இடங்களில் கணிசமான அளவில் தமிழர்கள் உள்ளனர். ஒரு நாட்டு மக்கள் தொகையோடு ஒப்பிடும்போது அதிக விகிதத்தில் தமிழர்கள் வாழ்வது இலங்கையில்தான். உலக மக்கள் தொகை குறித்த ஒரு சிறு புள்ளி விவரங்களை இவ்வாண்டின் உலக மக்கள் தொகை நாளையொட்டி வழங்கியுள்ளோம். ஜூலை 11ஆம் தேதி சிறப்பிக்கப்படும் உலக மக்கள் தொகை நாளில் மக்கள் மீதான நம் அக்கறையை வெளிப்படுத்துவோம். எனது ஆயனாய் இறைவன் இருக்கிறார், மனது மகிழ்ச்சியில் திளைக்கச் செய்கிறார். எனது ஆயனாய் இறைவன் இருக்கிறார், மனது மகிழ்ச்சியில் திளைக்கச் செய்கிறார். இனியும் தேவை என்னவென்று நான் சொல்லக்கூடும், இனியும் தேவை என்னவென்று நான் சொல்லக்கூடும். அவரின் நன்மை இரக்கம் என்னை வாழ்நாளெல்லாம் பின்தொடரும். எனது ஆயனாய் இறைவன் இருக்கிறார், மனது மகிழ்ச்சியில் திளைக்கச் செய்கிறார். ஜூன் 11 அன்று சிறப்பிக்கப்படும் உலக மக்கள் தொகை தினம் குறித்த இன்றைய வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். ஒரு பெண் அப்போஸ்தலராக இறைவனின் அன்பிற்காக தன்னுடைய தனிமையின் சோதனைகளை ஏற்க தயங்காதவர் தூய ரொசாலியா என்றும், அவரின் 4ஆம் நூற்றாண்டை கொண்டாடும் மக்கள் அனைவரும் ஏழைகள் மீதான ஆர்வமும் நற்செயல்கள் மீதான நம்பிக்கையும் கொண்டு ஜெபத்தில் இணைந்து இவ்வாண்டை சிறப்பிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். இத்தாலியின் பலேர்மோ நகர் தூய ரொசாலியாவின் அருளீக்கம் கண்டுபிடிக்கப்பட்டதன் 4ஆம் நூற்றாண்டு நிறைவை ஒட்டி ஜூலை 8 திங்கட்கிழமை அன்று பலேர்மோ பெருநகர உயர் மறைமாவட்ட பேராயர் கொராதோ லொரெஃபிச் அவர்களுக்கு அனுப்பியுள்ள செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். இறைவனை சரணடைவதற்காக உலக செல்வங்களை துறந்த தூய ரொசாலியா
கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் பிறருக்கு அன்பை வழங்கவும் தங்களையே தியாகம் செய்யவும் அழைப்பு விடுக்கின்றார் என்று சுட்டிக்காட்டியுள்ள திருத்தந்தை அவர்கள், கிறிஸ்துவின் நற்செய்தியின் சாட்சிகளாக நம்பிக்கை மற்றும் பிறரன்பு பணிகளில் அப்புனிதையைப் போல நாமும் சிறந்து விளங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஜூலை 8 திங்கட்கிழமையன்று திருத்தந்தையரின் உலக இறைவேண்டல் வலையமைப்பு அறக்கட்டளைக்கான சட்டங்களை வரையறுத்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். 4 தலைப்புகளில் ஏறக்குறைய 18 இயல்களில் சட்டங்கள் பலவற்றை வரையறுத்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முதல் தலைப்பில் பெயர், தலைமையகம், அமைப்பின் தன்மை மற்றும் நோக்கம் பற்றியும், 2வது தலைப்பில் நிர்வாக குழுவின் உறுப்பினர்கள், அவர்களின் பணி, கால வரையறை பற்றியும், 3வது தலைப்பில் சொத்துக்களின் நிர்வாகம் பற்றியும், 4வது தலைப்பில் இயக்குநர் குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் முறை பற்றியும் குறிப்பிட்டுள்ளார். திரியஸ்தே புலம்பெயர்ந்தோருக்கான திறந்த கதவுகளை உடையது, பல்வேறு மக்களை ஒன்றிணைக்கும் தொழிலை கொண்ட முக்கியமான துறைமுக நகரங்களில் ஒன்று என்றும், தள திரு அவை மற்றும் அரசுக்கிடையில் திறந்த மனம், நிலைத்த தன்மை, வரவேற்பு, அடையாளம் போன்றவற்றில் இணைந்து சவாலுடன் செயல்படுகின்றது என்றும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஜூலை 7 ஞாயிற்றுக்கிழமை திரியஸ்தே நகரில் திருப்பயணிகளுக்கு திருப்பலி நிறைவேற்றிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருப்பலியின் நிறைவில் இறுதி ஆசிருக்கு முன்பாக வழங்கிய மூவேளை ஜெப உரையின் போது இவ்வாறு கூறினார். திருப்பலி நல்ல முறையில் நடைபெற ஒத்துழைத்த அனைவருக்கும் கரங்களை தட்டி தன் நன்றியினை தெரிவித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், ஒவ்வொரு மனிதரும் மாண்புடையவர்கள், நோயாளிகள், சிறியவர்கள், பெரியவர்கள் என யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் மாண்புடையவர்கள் என்று எடுத்துரைத்தார். மனித உரு எடுத்த கடவுள் மேல் வேரூன்றப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு தேவை என்றும், அந்த நம்பிக்கையானது மனித இதயமாக வரலாற்றில் நுழைந்து உடைந்த இதயங்களை குணப்படுத்துகின்றது, நம்பிக்கையின் புலி காரமாகவும் புதிய உலகிற்கான விதையாகவும் மாறுகின்றது என்று கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஞாயிற்றுக்கிழமை இத்தாலியின் திரியஸ்தே பகுதியில் உள்ள உனிதாத் இத்தாலியா வளாகத்தில் கூடியிருந்த ஏறக்குறைய 8500 மக்களுக்கு 98 ஆயர்கள், 260 தள திரு அவை பணியாளர்கள் ஆகியோருடன் இணைந்து திருப்பலி நிறைவேற்றி மறையுரையாற்றிய போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். மனிதனின் எதிர்காலம் மற்றும் வரலாற்றை பற்றிய கேள்விகளை எழுப்பும் அமைதியற்ற நம்பிக்கை, இதயத்திலிருந்து இதயத்திற்கு நகரும் நம்பிக்கை, சமூகத்தின் பிரச்சனைகளுக்கு வெளியிலிருந்து பெறும் நம்பிக்கை, சாதாரணமான மற்றும் இதயத்தின் சோம்பலை கடக்க உதவும் அமைதியற்ற நம்பிக்கை என நம்பிக்கைகளில் பல வகைகள் உள்ளன என்று கூறிய திருத்தந்தை அவர்கள், நாம் வாழ்கின்ற சமூகம் நுகர்வு கலாச்சாரம் எனும் மயக்கத்தில் உள்ளது என்றும் கூறினார். 50வது கத்தோலிக்க சமூக வாரத்தின் வரலாறு இத்தாலியின் வரலாற்றுடன் பின்னி பிணைந்துள்ளது. சமூக மாற்றங்களுக்கு ஏற்ற உணர்திறன், பொது நலனுக்காக பங்களித்தல் போன்றவற்றை கொண்ட ஒரு திரு அவையை வெளிப்படுத்துகின்றது என்று கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஜூலை 7 ஞாயிற்றுக்கிழமை வடக்கு இத்தாலியின் திரியஸ்தே நகரில் நடைபெற்ற 50வது கத்தோலிக்க சமூக வாரத்தின் நிறைவு கூட்டத்தில் பேசியபோது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். 1907ஆம் ஆண்டில் இந்த கத்தோலிக்க சமூக வாரத்தை தொடங்க அழைப்பு விடுத்த அருளாளர் ஜுசப்பே தொனிலோ அவர்கள், ஜனநாயகம் என்பதனை அனைத்து சமூக, சட்ட மற்றும் பொருளாதார சக்திகள் அவற்றின் படிநிலை வளர்ச்சியின் முழுமை, பொது நன்மைக்கு ஒத்துழைத்தல் என வரையறுக்கலாம் என கூறுவதாக எடுத்துரைத்தார் திருத்தந்தை. அனைவருக்கும் தன் அப்போஸ்தலிக்க ஆசீரை அளித்தார். ஜூலை 7 ஞாயிற்றுக்கிழமை காலை ஒருநாள் திருப்பயணமாக ஸ்லோவேனியா நாட்டிற்கு அருகிலுள்ள இத்தாலிய நகரான திரியஸ்தே நகருக்கு சென்றார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஜூலை 7 ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 மணிக்கு தான் தங்கியிருக்கும் சாந்தா மார்த்தா இல்லத்திலிருந்து வானூர்தியில் புறப்பட்டு வடக்கு இத்தாலியின் திரியஸ்தே நகர் நோக்கி பயணமானார் திருத்தந்தை. ஏறக்குறைய உள்ளூர் நேரம் காலை 7:54 திரியஸ்தே நகர் வந்தடைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 50வது கத்தோலிக்க சமூக வார கூட்டத்தில் பங்கேற்கும் உறுப்பினர்கள் ஏறக்குறைய 1200 பேரை சந்தித்து மகிழ்ந்தார். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் சேவை நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.